ஸோ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்தோம். எப்படி என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸை எந்தெந்த லாஸ் வந்து டிஃபைன் பண்ணும், அதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அதே தான் இங்கே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே ரைட், த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கால்ட் an ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து தெரியணும். ஐசோகோரிக் ப்ராசஸோட டெஃபினிஷன் வந்து என்னது? the volume is equal to constant. Volume is equal to constant. கரெக்ட்டா இல்லையா? வால்யூம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா வந்து இருக்கும். So that kind of process are called isocoric process. So we are doing the process at constant volume condition. Second condition வந்து பாருங்க. So எப்படி இருக்கும் நமக்கு? Constant volume அப்படி இருந்ததுன்னா the change in volume எப்படி இருக்கும்? is equal to 0 வரும். Change in volume எப்படி இருக்கும்? is equal to 0 வந்துரும். Okay right? So volume is equal to constant and change in volume வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வரும். Okay right? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? The work for a reversible process வந்து எடுக்கு. Work for a reversible process. Work for reversible process ஓட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். So there is a minus integral P external minus P external times, so that is a dV. Generally வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா for reversible process, so there is a P external which is equal to pressure of the gas. Right? இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா minus integral, so there is a pressure of the gas times dV ன்னு சொல்லிட்டு இருக்கு. So isocoric process already we know the definition, volume is equal to constant and del V is equal to 0. அதாவது change in volume is equal to 0. கொஞ்சம் லெட்டர்ஸ் தெரியலனா கொஞ்சம் நீங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த பென் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. Okay right? Sorry. And already we know how to make, so there is a work formula. Work for the reversible process which is equal to minus of P external times del V. So reversible process எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா P external which is equal to pressure of the gas. இங்க வந்து பாருங்க, so there is a del V is equal to 0 னா நமக்கு எப்படி இருக்கும்? dV also is equal to 0 வரும். கரெக்ட்டா இல்லையா? dV is equal to also 0 வா இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல dV is equal to 0 வா இருந்ததுனா then work for, so there is a reversible நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, is equal to 0 வா இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. அப்ப for an isocoric process, the work is equal to 0. The work is equal to 0. நீங்க work for reversible, sorry, irreversible also எப்படி இருக்கும் நமக்கு? 0 வா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படி இருக்கும்? minus, so that is a P external times, so that is a del V இருக்கும். ஜெனரலா del V is equal to 0 வா இருக்கும். அப்ப நமக்கு எப்படி ஆயிடும்னா for work for irreversible also is equal to 0. நோட் பண்ணிக்கங்க. இதுதான் first thing. So for any isocoric process, right? For any isocoric process எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the work which is equal to 0 வந்திருக்கும். So that's the first condition. Correct? That is the first condition. Second condition மூவ் பண்ணலாமா? Okay right? Isobaric process. Isobaricனா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருக்கும்? Pressure is equal to constant. Okay right? Pressure is equal to constant இருக்கும். And del P which is equal to வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 0 வந்திருக்கு. Okay right? அப்ப isobaric processல நம்ம என்ன பண்றோம்? We are applying constant pressure to the cylinder. ஓகேவா? இல்லைனா so inside pressure also will be எப்படி இருக்கும்? நமக்கு கான்ஸ்டன்ட்டா வந்திருக்கும். Okay right? Because ரெண்டு pressure நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். அப்ப நமக்கு work வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த பாருங்க integral, so there is a P external times, so that is a dV. கரெக்ட்டா இல்லையா? இங்க எப்படி இருக்கு நமக்கு? இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட்டா வந்திருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணலாம்? காமனா வெளியில எடுக்கலாமா? காமனா வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்? P external times, okay right? So integral V1 to V2 and dV வந்திருக்கு. ஓகேவா? P external times V1 to V2 dV வந்திருக்கு. So இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? You will get V2 minus V1. V2 minus V1 வந்து நமக்கு என்னவா இருக்கும்? V2 minus V1 del V. கரெக்ட்டா இல்லையா? அப்ப ஃபார்முலா வந்து பாருங்க minus P external times del V. So this is the formula for work when we have constant process. Okay right? Constant pressure process. Okay right? Constant pressure process. So already you guys know எந்த law வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். Okay right? எந்த சயின்டிஸ்ட் வந்து மேக் பண்ணாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். So அதுல வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அடுத்தது போலாமா? தேர்ட் ப்ராசஸ் போலாமா? ஓகே ரைட். தேர்ட் ப்ராசஸ் இஸ் ஐசோதெர்மல். ஐசோதெர்மல்னா எல்லாருக்குமே தெரியும். ஐசோதெர்மல்னா என்னது? டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. அண்ட் டெல் டி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல் டி which is equal to 0 வந்திருக்கு. டெல் டி எப்படி இருக்கு? நமக்கு 0 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே ரைட். அப்ப ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்ப ஒர்க் ஃபார் ரிவர்சிபிள் வந்து போலாம். ஒர்க் ஃபார் ரிவர்சிபிள் வந்து போலாம். ஃபார்முலா என்னது? மைனஸ் இன்டெகிரல் V1 to V2. ஓகே ரைட். The pressure of the gas times, so that is a dV. Pressure of the gas times dV. So this is the formula to find the work for an isothermal, sorry, reversible process. Reversible process. Okay right. So அப்ப நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா I am taking one ideal gas. என்ன எடுத்துக்கிறோம்? ஐடியல் கேஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஐடியல் கேஸ்னா வந்து என்ன பண்ணும்? The gas will follow the ideal gas law. ஐடியல் கேஸ்ல என்னது? PV is equal to nRT. PV is equal to nRT. அப்ப பிரஷர் நமக்கு எப்படி இருக்கும்? பிரஷர் ஆஃப் த கேஸ் which is equal to nRT divided by V ன்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? பிரஷர் ஆஃப் த கேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு? So there is a nRT divided by V ங்கற ஃபார்மட்ல வந்திருக்கு. இத நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப work for, so there is a reversible process which is equal to minus integral V1 to V2. So நமக்கு இங்க என்ன ஆகும்? டைரக்டா பிரஷர் பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? nRT divided by V dV ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே ரைட். மைனஸ் இன்டெகிரல் V1 to V2. So that is the nRT divided by V dV ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்ப பாருங்க இங்க போயிட்டு இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், R is constant, temperature constant. இவங்க மூணு பேர் வெளியில எடுத்தீங்கன்னா you will get minus nRT வந்து கிடைச்சிருமா? ஓகே ரைட்.
ஸோ மைனஸ் என்ஆர்டி காமனாக எடுத்துக்கலாம் அண்ட் இன்டெகிரல் v1 to v2 ஸோ தட் இஸ் 1 divided by v dvங்கிற ஃபார்மட் வந்து ஓகேவா கைஸ் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா காமனாக என்ஆர்டி வந்து எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு இன்டெகிரல் v1 to v2 1 by v dvன்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ பாருங்க இன்டெகிரல் 1 by x dx ஓட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் என்னவா இருக்கும் நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் எக்ஸா இருக்கும் அதாவது லேண்ட் எக்ஸ் அப்படி சொல்லுவோம் கரெக்டா இல்லையா அப்போ இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் என்ஆர்டி ஸோ தட் இஸ் லேண்ட் v and v1 to v2 சொல்லிட்டு கிடைக்கும் லேண்ட் v1 to v2 வந்து கிடைக்கும் ஓகே ரைட் ஸோ இதை கொண்டு போய் நீங்க வந்து ரைட் பண்ணீங்கன்னா லிமிட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு லேண்ட் v2 divided by v1 சொல்லிட்டு ஏன் சார் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் லேண்ட் a மைனஸ் லேண்ட் b வந்து என்னவா இருக்கும் லேண்ட் a by b வந்து அதே தான் இங்கேயும் நீங்க லிமிட்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா லேண்ட் v2 மைனஸ் லேண்ட் v1 அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ரைட் பண்ணலாம் லேண்ட் v2 by v1 சொல்லிட்டு ரைட் பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த மைனஸ் என்ஆர்டி அப்படியே இருக்கட்டும் லேண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டோட இன்னொரு ஃபார்மட் லாக் வந்து எப்படி ரைட் பண்றதுன்னா 2.303 லாக் லேண்ட் எப்படி ரைட் பண்ணலாம் 2.303 log அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம் 2.303 log அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம் ஓகேவா இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும் இங்க 2.303 log of v2 divided by v1 சொல்லிட்டு log of v2 divided by v1 சொல்லிட்டு நமக்கு வந்து கன்வெர்ட் ஓகேவா இந்த 2.303 காமனா எடுத்துருங்க அப்போ நம்மளுக்கு மைனஸ் 2.303 nRT so that is the log of சாரிமா nRT log of v2 divided by v1 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபார்ம் இது வரைக்கும் ஓகேவா டவுட்ஸ் இருக்கா இந்த ஃபார்மட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து தெரியும் இது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும் ஓகே அப்ப இந்த ஈக்குவேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன் எந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு the work for the reversible process which is equal to minus 2.303 that is the nRT log of v2 divided by v1 so isothermal process என்ன பண்ணிருக்கோம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு isothermal processனா temperature is equal to constant okay right isothermal processனா நம்மளுக்கு எப்படி இருக்கு temperature is equal to constant இருக்கு அல்லது வந்து எப்படி இருக்கு LT வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் 0 இருக்கும் இப்போ ஒரு ஐடியல் கேஸ் எடுத்தீங்கன்னா அவன் எதை ஃபாலோ பண்ணுவான் PV is equal to nRT கரெக்ட் இல்லையா PV is equal to so that is the nRT okay right இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் R கான்ஸ்டன்ட் N கான்ஸ்டன்ட்னா so can I say PV is equal to constant அப்ப நம்ம எப்படி வந்து ரைட் பண்ணலாம் P1 V1 which is equal to P2 V2 is equal to constant can I write like this ரைட் பண்ண முடியுமா முடியாதா இந்த மாதிரி ரைட் பண்ணலாமா அப்ப பாருங்க இந்த கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவல் nRT க்கு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் அப்ப இந்த கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவல் nRT க்கு வந்து ஈக்குவல் அப்ப இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷனை எப்படி வந்து ரைட் பண்ணலாம் W which is equal to minus 2.303 P1 V1 okay right log of V2 divided by V1 ரைட் பண்ணலாம் okay right R வந்து எப்படி வந்து ரைட் பண்ணலாம் minus 2.303 so P2 V2 மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கானா டேட்டா கொடுத்திருந்தானா you have to use this formula log of V2 divided by V1 யாருக்கு டவுட்ஸ் இருக்கு okay right சில டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் isothermal processல initial pressure and initial volume கொடுத்திருப்பாங்க அந்த டைம்ல we have to use the first formula சில டைம்ல final pressure and final volume தான் கொடுத்திருப்பாங்க ப்ராப்ளத்துல அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணோம் so we have to use the second formula ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ரைட் அதே மாதிரி வந்து பாருங்க இங்க பாருங்க P1 V1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் so there is a P2 V2 க்கு வந்து ஈக்குவலா P1 V1 எதுக்கு ஈக்குவல் so P2 V2 க்கு வந்து ஈக்குவல் so இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இங்க வந்து பாருங்க so that is a P1 divided by P2 எப்படி வந்து ரைட் பண்ணலாம் V2 divided by V1 சொல்லிட்டு ரைட் பண்ணலாமா அப்ப எங்கெல்லாம் V2 divided by V1 வருதோ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல அங்கெல்லாம் நம்ம வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் so there is a P1 divided by P2 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா ஓகே ரைட் அப்ப இப்ப ஃபார்முலா வந்து ரீரைட் பண்ற பாருங்க W which is equal to minus 2.303 okay right minus 2.303 okay right so that is a P1 V1 log of so that is a P1 divided by P2 okay right இதுதான் இன்னொரு ஃபார்முலா இந்த எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம் யாருக்கு இதுல டவுட்ஸ் இருக்குமா இந்த ஐசோதெர்மல்ல ஐசோகோரிக் வந்து பாருங்க ஐசோகோரிக்ங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்ப ஐசோகோரிக் நம்மளுக்கு எப்படி இருந்தது வால்யூம் கான்ஸ்டன்ட்னால டெல்வி ஈக்குவல் டு 0 அப்ப நம்மளுக்கு ஒர்க் வந்து என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு ஐசோபாரிக் கண்டிஷன்ல என்ன இருக்கும் பிரஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்ப பிரஷர் நீங்க காமன் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் ஒர்க் which is equal to minus P external or P gas Kelvin சொல்லிட்டு கிடைக்கும் ஐசோதெர்மலை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி நம்மளுக்கு வந்து வேணும் நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கு எந்த ஃபார்முலாவை எப்போ வந்து யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணும் இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணும் இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணும் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணும் நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேவா அதுதான் சேலஞ்சு ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா கரெக்டா அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்ளை பண்ண தெரியும் ஈவன் அது நியூமெரிக்கலா இருந்தாலும் சரி அது கிராஃபிக்கலா இருந்தாலும் சரி ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா ஓகே ரைட் அப்ப இதோட வந்து பாருங்க ஐசோதெர்மலோட சம்மரி கொடுக்குறேன் பாருங்க டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அடுத்தது வந்து என்னது LT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு சாரி LT ஈக்குவல் டு 0 and W which is equal to minus integral of P1 to V2 so there is a pressure of the gas times P okay right இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க pressure of the gas க்கு பதிலா so you can substitute so that is the nRT divided by V na
So what you will get work which is equal to minus nRT. Okay, right? So that is a ln of V2 divided by V1. R வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 2.303. So that is a nRT log of V2 divided by V1. Okay, right? So nRT க்கு வந்து நீங்க வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? nRT எதுக்கு ஈக்குவல்? P1 V1 க்கு ஈக்குவல் or P2 V2 க்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி P1 divided by P2 வந்து எதுக்கு ஈக்குவல் வந்து பாத்தீங்கன்னா so that is a V2 divided by V1 க்கு. Okay, right? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இது பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். நோட் பண்ணிக்கங்கம்மா. இதுலயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் உங்களுக்கு ஐசோதெர்மல் ப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஐசோதெர்மல் ப்ரீ எக்ஸ்பான்ஷன் எடுக்காம எழுதிட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். ஐசோதெர்மல் ப்ரீ எக்ஸ்பான்ஷன் கேஸ் இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸ்பான்ஷன் கேஸ் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் வந்து = 0 தான் இருக்கும். வெதர் இட் இஸ் ஐசோதெர்மல் ஆர் சம்திங் ஏதோ இருந்தாலும் சரி ப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் ஒர்க் = 0. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த ப்ராசஸ் வந்து போலாம். அடுத்த ப்ராசஸ்ல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ல என்ன சொல்லுவோம்? ஜென்ரலா அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு டெஃபினிஷன் என்னது? த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங் ஆர் சரௌண்டிங் டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது நம்மளுக்கு என்னது? Q is equal to 0. ஓகே ரைட்? Q is equal to 0. ஸோ ஐசோதெர்மலுக்கு இப்பதான் பார்த்தோம். ஐசோதெர்மல்ல வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஸோ தட் இஸ் a P1 V1 எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்? ஸோ தட் இஸ் a P2 V2 வந்து ஈக்குவலா இருக்கும். கரெக்டா இல்லையா? பட் அடியபேட்டிக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அடியபேட்டிக் கண்டிஷன் ஏன்னா ஆல்ரெடி அடியபேட்டிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடியபேட்டிக் எப்படி இருக்கும்? ஸோ PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? P1 V1 பவர் காமா இஸ் ஈக்குவல் டு ஸோ தட் இஸ் a P2 V2 பவர் காமாவா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஐசோதெர்மலுக்கு அடியபேட்டிக் உள்ள டிஃபரன்ஸ். ஐசோதெர்மல்ல நம்மளுக்கு P1 V1 is equal to P2 V2 is equal to constant and adiabatic வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P1 V1 பவர் கான்ஸ்டன்ட் சாரி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா. சார் இந்த காமானா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமா எதை ரிலேட் பண்ணு பார்த்தீங்கன்னா the specific heat at constant pressure divided by the specific heat by constant volume. ஓகே ரைட்? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிக் ஹீட் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோலார் heat capacity at constant pressure வந்து இருந்ததுன்னா so that time we are using CP. CVங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா molar heat capacity where volume is equal to constant. அதாவது வால்யூம் ஆஃப் தி ப்ராசஸ் வந்து இங்க வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து பண்ணும். ஓகே ரைட்? அதே மாதிரி இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வேணும். காமா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.66 யாருக்கு வருவாங்கன்னா மோனோ அட்டாமிக் கேசஸ். யாருக்கு? மோனோ அட்டாமிக் கேசஸ். ஓகே ரைட்? இதே காமா வந்து பாத்தீங்கன்னா 1.4 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டை அட்டாமிக் கேசஸ். ஓகே ரைட்? காமா வந்து பாத்தீங்கன்னா 1.33 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஆர் பாலி அட்டாமிக் கேசஸ். ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு வேணும். இன்னும் இதை பத்தி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி வந்து டிரைவ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃபார்முலால வந்து என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடிபேட்டிக்னா மீனிங் வந்து என்னது? The heat exchange between the system and the surrounding is equal to 0 or surrounding to system is equal to 0. And for adiabatic condition PV power gamma is equal to constant. Okay, right? காமாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேம் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படி சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது சொல்லுவோம்? பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படி சொல்லுவோம். பாய்சான்ஸ் ரேஷியோ அதாவது the ratio between the molar heat capacity at constant pressure and constant volume. Okay, right? காமா வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த காமா வேல்யூஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகே.